ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மைத்லி ராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிராப்த கர்மா. ஸோ இந்த பிராப்த கர்மானா என்ன, அது எப்படிலாம் நம்மளுக்கு வேலை செய்யுது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிராப்த கர்மா என்பது போன ஜென்மத்தில் நம்ம செஞ்சக்கூடிய நல்ல விஷயங்கள் மற்றும் தீய விஷயங்கள், இது ரெண்டுமே கலந்து தான் பிராப்த கர்மா. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறதுக்கும் சடனாக கீழே வர்றதுக்கும் காரணம் இந்த பிராப்த கர்மா தான் சொல்லப்படுது. ஸோ இந்த பிராப்த கர்மா எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீத கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து ஒரு பகுதி தான் இந்த பிராப்த கர்மா. நம்ம முன் ஜென்மத்தில் செஞ்ச நல்ல விஷயங்கள், நல்ல செயல்கள், இப்போ யாருக்காவது நீங்கள் போன ஜென்மத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜென்மத்துக்குள்ள நீங்கள் செஞ்ச புண்ணியங்கள் எல்லாம் இந்த ஜென்மத்தில் நீங்கள் கஷ்டப்படுற காலத்தில் உங்களுக்கு யாராவது அந்த விஷயங்கள்லாம் திரும்ப செய்வாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். போன ஜென்மத்தில் யாரையாவது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தினீங்கன்னா இந்த ஜென்மத்தில் உங்கள் கூட இருக்கவங்களே உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க மூலியமாகவுமே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைலாம் ஏற்படும். ஸோ இது எல்லாமே தான் பிராப்த கர்மா. இந்த பிராப்த கர்மா நம்ம சரி பண்ணலாம் முடியாது, அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் குறைக்கிறதுக்கான வழி என்னவோ அது மட்டும் பண்ணலாம். யாராவது உன்னோட கர்மாவே இல்லாமல் நான் உன்னை சரி பண்ணி விடுறேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க. அப்படி ஒரு விஷயமே கிடையாது. கர்மா கட்டாயம் எல்லாரும் அனுபவிச்சு தான் ஆகணும். கர்மாவிலேருந்து யாராலையும் தப்பிக்கலாம் முடியாது. குறைக்கலாம். எப்படி குறைக்கிறதுனா, நீங்கள் நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க. இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்கறது, ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிங்க செய்யுங்க. யாரையும் துன்புறுத்தாதீங்க, யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. அடுத்தவங்களோட சூழ்நிலையை நம்ம அவமானப்படுத்தி பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருந்தாலே அது பெரிய புண்ணியத்தில் சேரும். நீங்கள் ஒரு கோவிலில் போயிட்டு உண்டியலில் போயிட்டு பணம் போடுறத விட இல்லாதவங்களுக்கு யாருக்காவது கொடுத்து பாருங்கள், அங்கே தான் தெய்வமே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க மூலிமா தான் உங்களுக்கு அந்த புண்ணியம் அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுக்கு கிடைக்கும். நிறைய இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடுங்க. நீங்கள் யார்கிட்டையாவது கொண்டு போய் காசு கொடுத்தா அந்த காசில் உங்களுக்கு புண்ணியம் வராது, ஓகேங்களா? உங்கள் கையால் நீங்களாக செஞ்சு மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது தான் அது வாங்குறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், கொடுக்கும்போது உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். யாரையும் எடுத்தறிஞ்சு பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்த்தாலே உங்களோட கர்மா குறையும். இன்னொன்று தியானம். தியானம் பண்ண 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 உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி என்னெல்லாம் நடக்குது, நிறைய விஷயங்களை நீங்கள் உணர முடியும். அது மூலியமாகவும் உங்களோட கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும். கோவில்களுக்கு போங்க. கோவிலுக்கு ஏன் போக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு இப்போ ஃபோனுக்கு சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஏறுதில்ல, நம்ம பாடியும் அதே மாதிரி தான். நம்ம கோவிலுக்கு போகும்போது அங்கே இருக்க பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஒரு எனர்ஜியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு எங்கே அந்த மாதிரி எனர்ஜி ஃபீல் பண்ணுதோ அந்த மாதிரியான ஸ்தலங்களை தேர்ந்தெடுத்து அடிக்கடிக்கு போங்க. சோகமாக இருக்கிற நேரத்தில் கோவிலுக்கு போகாதீங்க. எப்போல்லாம் சந்தோஷமான மனநிலையில் இருக்கீங்களோ அப்போ நீங்கள் கோவிலுக்கு போங்க. அங்கே சாமியெல்லாம் பார்த்துருப்பீங்க. சாமி எப்பயுமே ஒரு கை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு பல மடங்காக பெருக்கி தரக்கூடிய ஒரு ஸ்தலம். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நேர்மறையான விஷயங்களை யோசிச்சு கேளுங்க. வேண்டுதல் கூட சரியான முறையில் வேண்டினீங்கன்னா தான் அதுக்கான வரணும் பலனும் கிடைக்கும். தேவையான விஷயங்களை கேளுங்க. மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைங்க, நீங்களும் நல்லா இருங்க. உங்களால் முடிஞ்ச நிறைய விஷயங்கள் செய்யுங்க. அதாவது சஞ்சீத கர்மா நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த சஞ்சீத கர்மாவில் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். நம்ம இந்த ஜென்மத்தில் வரும்போது நம்ம அந்த சஞ்சீத கர்மாவால் பண்ண பாவ புண்ணியத்தை வச்சு தான் நம்மளோட உடம்புலேருந்து ஏன் நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லா சுக துக்கங்களும் அதுதான் காரணம். ஒருத்தன் ஏழ்மையாக இருக்கணும், ஏழ்மையாகவே இருந்து ஏழ்மையாக வாழ்ந்து சாகணுன்ட்டு யாரும் சொல்லப்படலை, ஓகேங்களா? அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மாற்றி அமைச்சு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம்மளால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும் தான் நம்ம நினைக்கணுமே தவிர அடுத்தவங்க கிட்டேருந்து நம்ம ஏமாற்றி வாங்கி அதை வச்சு வாழணுன்ற எண்ணத்தையும் விட்டுருங்க. அதே மாதிரி யாரையும் மனதால் ஏமாத்தாதீங்க, யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான. இதெல்லாம் இருக்கிறதுலே பெரிய பாவம் இதுதான். யாராவது ரொம்ப நம்புகிறாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க வாழ்க்கையில். அதுதான் இருக்கிறதுலே பெரிய பாவமாக சொல்லப்படுது. யாராவது உங்ககிட்ட உன் பாவத்தெல்லாம் நான் குறைச்சிட்றேன், உனக்கு கர்மாவே இல்லாமல் நான் பண்ணிடுறேன் அப்படின்லாம் சொன்னால் தயவு செஞ்சு இனிமேட்டு நம்பி ஏமாறவே ஏமாறாதீங்க. அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. கர்மான்றது எல்லாமே நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ நல்ல கர்மாலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரொம்ப வயசானவங்க, அவங்க பாம்பேயில் தான் இருந்தாங்க. அவங்க நேம் எனக்கு சரியாக ஞாபகம் வரல.
அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் தான் வந்து தினமும் பாட்டு பாடி, அதில வர வருமானத்த வச்சு தான் அவங்க சாப்பிட்றது, இந்த மாரி தான் வாழ்ந்தாங்க. யாரோ ஒரு ரொம்ப வருஷம் அந்த அம்மாவுக்கு வயசாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் டைரக்டர்ல கண்ல பட்டு, அந்த அம்மா இப்போ ரொம்ப ஒரு பெரிய செலிபிரிட்டியாவே இருக்காங்க. நல்ல ஒரு வருமானம், வீடு, பங்களா, கார். இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்களோட கர்மா போன ஜென்மத்து கர்மா வந்து அவங்க முழுசா அனுபவிச்சுட்டாங்க. அவங்க கர்மா ஃபுல்லா போனதுக்கப்புறம் தான் அவங்க புண்ணிய கர்மாக்குள்ளேயே என்ட்ராயிருக்காங்க. அதனால தான் இப்போ அவங்களோட காலம் வந்து ரொம்பவே அருமையா இருக்கு. அது மாரி தான் நம்மளோட கர்மா முடியிற வரையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அமைதியா, பொறுமையா போகணும். தேங்க் யூ.